பூஜா, பூஜா, எங்க இருக்கிற பூஜா? ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கோம். நீ இங்கே தான் இருக்கியா? பூஜாமா, ஏய் பூஜா, எதுக்காக அழுதுட்டு இருக்க? பூஜாமா, என்னாச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. எங்க பாருமா பூஜா, என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே தெரியும். நீ பாட்டுக்கு இங்கே வந்து உன் இஷ்டத்துக்கு உட்காந்துட்டு இருந்தேன்னா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருமா என்ன? என்ன ப்ராப்ளம் பூஜா? முந்தா நேத்து நீங்க போய் அங்கிள் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, யார்கிட்ட? அதாத்தே, அந்த நிரஞ்சனோட அப்பா அம்மா கிட்டேயும் பாட்டி தாத்தா கிட்டேயும். ஆமா, அதான் அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே. பையனுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகேன்னு சொன்னாங்களே. எல்லாருக்கும் பிடிச்சிக்குதுல்ல, அவனும் ஓகே சொல்லிடுவான். இல்லத்தே, அவன் சொல்லவே மாட்டான். ஏன் பூஜா, ஏன் அப்படி நினைக்கிற நீ? அத்தை, அவனுக்கு என்ன பிடிக்கல அத்தை. அந்த அந்த என் பேர் பூஜா, அழுவாம சொல்லு. அந்த கிருத்திகாவை தான் பிடிச்சிருக்கான். உனக்கு யார் சொன்னது? நானே நேரில் பார்த்தேன். 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட நீங்கள் பேசிட்டு வந்தீங்க. அதுக்கு மறுநாள் நிலா, அர்ஜுன் அண்ணா, அப்புறம் உங்கள் கடைசி மருமக இருக்காங்களே அறிவு, அவங்க 3 பேரும் சேர்ந்து நிரஞ்சன் கிட்ட பேசினாங்க. அவன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு நிரஞ்சன் பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டான், கிருத்திகா தான் என் மனசில் இருக்கான்னு. இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு? கிருத்திகா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தனியாக விசாரிச்சாங்க, உன் மனசில் யாராச்சும் இருக்காங்களான்னு. அப்போ அவளும் நிரஞ்சன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. என்னது, அவன் நிரஞ்சனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா? ஆமாத்தே, அவளுக்கு நிரஞ்சனை பிடிச்சிருக்கான். அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. இந்த நிலா, அர்ஜுன், உங்கள் மருமக எல்லாம் சேர்ந்து அவங்கள எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என் கண்ணால் நான் பார்த்துட்டே வந்துட்டேன். நிரஞ்சன் மேலே நான் ரொம்ப ஆசை வச்சுருக்கேன் அத்தை. எனக்கு மட்டும்தான் நினச்சேன். ஆனால் கிருத்திகா இப்படி பங்குக்கு வந்துடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன விஷயமா இவ என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா? மம்மி, எனக்கு தெரிஞ்ச இதுக்கெல்லாம் காரணமே நிலாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் தான் இதெல்லாம் தூண்டி விட்டுருப்பா. இல்லைனா நிரஞ்சன் மனசில் கிருத்திகா இருந்தாலும் வாயை மூடிட்டு அவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் பூஜாவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை மம்மி, நீ உன் மருமகளையும் அடக்கி வைக்கணும். நம்மளுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் அவங்க என்ன அந்த டீமில் சேர்ந்து ஜால்ரா போட்டுட்ருக்காங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவளை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இவளுக்கு என்ன பதில் சொல்கிறது? மம்மி, அவங்க அப்பா அம்மா தான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எப்படியாச்சும் கிருத்திகா லவ் பண்ணுறதை மறைச்சிட்டு நம்ம பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நிரஞ்சனை. இதை போய் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? முதல்ல அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். இங்கே பார் பூஜா, யார் நினச்சாலும் சரி இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாது. நிரஞ்சன் உனக்கு தான். நாங்கள் தான் அவங்க வீட்டில் பேசிட்டோம்ல, அவங்க வீட்டில் போய் திரும்பவும் பேசுகிறேன். அவங்க எல்லார்கிட்டேயும் சம்மதம் வாங்குறேன். பெரியவங்க பேச்சு மீறி இந்த நிரஞ்சன் எப்படி மாறுவான்னு பார்க்கலாம். அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டா அவங்க பேச்சு கேட்பானா என்ன? இங்கே பார் பூஜா, நீ தப்பாக நினச்சிக்காத. நீங்கள் எல்லாம் எங்கள் பேச்சை கேட்காம இருக்கலாம், ஆனால் நிரஞ்சனும் நிலாவும் அப்படி கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க சொல்கிறவங்க பேச்சை தான் கேட்பாங்க. கிராமத்தில் வளர்ந்த பிள்ளைங்கள அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நிரஞ்சன் எனக்கு கிடைப்பாரு அத்தை? கண்டிப்பாக உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பான், நீ கவலையே படாத. நான் போய் இப்பயே அவங்க வீட்டில் பேசுகிறேன். ஆமாம் பூஜா, உனக்கும் நிரஞ்சனுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வருத்தப்படாதண்ணா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அம்மா இருந்திருந்தா அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு தான் அம்மாவே இல்லையே. ஏ பூஜா, அந்த வார்த்தைலாம் சொல்லாதம்மா. அம்மா இல்லைன்னா என்ன, நாங்களாம் இருக்கோம்ல, நாங்களாம் உன்னை பார்த்துப்போம். தயவு செஞ்சு நீ அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை எங்கள் அண்ணன் பொண்ணாக பார்க்கல, என் பொண்ணாக பார்க்குறேன். ஐஷுக்கு இப்படி நடந்திருந்தா நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேனோ அதெல்லாம் நான் உனக்கு பண்ணுவேன். கவலைப்படாத. என் அத்தையாக நினைக்காம அம்மாவாக நினச்சி பாரு, அப்போ தெரியும் என் பாசம் என்னன்னு. அத்தை, அழாத பூஜா, உனக்கு நாங்களாம் இருக்கோம். நாங்களாம் அப்படி உன்னை விட்டுற மாட்டோம். நான் இப்போவே போய் நிரஞ்சனோட அப்பா கிட்ட பேசுகிறேன். சரிங்க அத்தை. ஐயோ, அண்ணன் கேட்ட 2 நாள் டைம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கண்டிப்பாக அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. எனக்கு வேற டென்ஷனாக இருக்கா. நீ எதுவும் கவலைப்படாத நிலா. அப்படி கேட்டா நிரஞ்சன் எல்லாத்தையும் வாய் திறந்து சொல்லிட போறான். அப்புறம் என்ன? உங்களுக்கு அண்ணாவை பற்றி தெரியாது. நம்ம கிட்ட மட்டும்தான் தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். ஆனால் அப்பா அம்மா கிட்டேயும் பாட்டி தாத்தா கிட்டேயும் அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே நிற்பான். எல்லா விஷயத்துலையும் அப்படி இருந்துடலாம். இது அவனோட லைஃப் மேட்டர்ல, அப்படிலாம் இருக்க மாட்டான். ஆமாம், 2 பேரையும் வர சொன்னமே, வந்துட்டாங்களா? என்னது வந்துட்டாங்களா? அங்க பாரு, அதுங்க உட்காந்துருக்க லட்சணத்தை. நம்மளுக்கு தான் நிலா இந்த பயம்லாம். உங்க அண்ணனை பாரு, எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி ஜாலியா கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஐயோ கடவுளே, இவங்க ஏன் சீரியஸ்னஸ் புரியாமல் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. நிலா, லவ்லாம் பண்ணா இப்படிதான் இருக்கும். அடுத்தவங்க பார்த்தா என்ன, பேசுனா என்ன, நம்மளுக்கு ஏது அசிங்கம்லாம். நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அதான் நிலா லவ். நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்குமே, ஒரு வார்த்தை இல்லைனாலும் ஒரு வார்த்தை காதில் விழுந்திருக்காது. எப்படி உட்காந்துருக்குங்க பாரு ரெண்டும்.
அறிவக்கா. என்ன அர்ஜுன், எல்லாம் வந்துட்டாங்களா? இல்லக்கா, நிலாவோட அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களாம். அவங்க வந்ததும் பேசலாம்னு சொல்லி எங்க அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, எங்க மாமியார் வேற இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது என் கதையே முடிச்சிரும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுக்கா, நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம். நீங்களா இருப்பீங்க, நான் இருக்கணும்ல. ஆமா, நிரஞ்சனும் கிருத்திகாவும் எங்க? இதோ இந்த உட்காந்துருக்கங்க பாரு. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுங்க எப்படி உட்காந்துருக்குங்க பாரு. நம்ம இங்க பயந்துட்டு இருக்கோம், இவங்க இவ்ளோ கூலா உட்காந்துட்டு இருக்காங்க. நிரஞ்சன், நிரஞ்சன். என்னடா, ஏன்டா அடிச்ச? நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம், நீ உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அர்ஜுன், வாய மூட்ரி. முதல்ல உனக்கு தான் கொடுத்து இருக்கணும், அந்த பக்கம் இருந்ததுனால தப்பிச்சுட்டு. ஏங்கா, நீங்களும் இதை பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க? ஆமாண்டா ஆமா, உங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யறேன் பாரு. இதுவும் கேட்பீங்க, இன்னமும் கேட்பீங்க. உங்க அக்காவும் மச்சானும் சொல்றா காதுல வாங்குற மாதிரியா உட்காந்துருந்தாங்க. நம்ம பாட்டுக்கு டென்ஷனை மூட்டை கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இவங்களுக்கு ஆகாயத்துல பறக்கிற மாதிரி லவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் சாரிடா அர்ஜுன், ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். ஏய் வாய மூடுறா, இருக்கிற டென்ஷன்ல இன்னொன்னு பலாருன்னு கொடுப்பேன். எங்க அத்தை அங்க பூஜாக்காக பேசியே ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்த உடனே இதை பத்தி பேச போறாங்க. ஒரு கவலையே இல்லாம ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க. என்னது, உங்க அத்தை இன்னைக்கே பேச போறாங்களா? ஆமாண்டா, அவங்க கண்டிப்பா பூஜாக்காக பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீ கேட்ட 2 நாள் டைம் முடிஞ்சிருச்சுல. என்னடா சொல்ற, டென்ஷனா வேற இருக்கே. நிரஞ்சன், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஆமா, பார்த்துப்பீங்க. இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறது நாங்க தான், உங்களுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறது நாங்க தான். நீங்க எந்த நிலைமையில உட்காந்துட்டு இருந்தீங்க? இவங்க யாருன்னே இவங்க மறந்துட்டு உட்காந்துருப்பாங்களா? இப்போ வந்துருச்சுங்க, நாம பார்த்துக்கலான்னு. அறிவக்கா, ஏதோ ஒரு லவ் ஃபீல்ல அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். மற்றபடி எங்களோட லவ் சேரணும்னு நாங்கள் தானே நினைப்போம். எம்மா தாயே, நினச்சா மட்டும் போதாது, அதுக்கேற்ற மாதிரி அங்கே போராடணும். எங்கள் மாமியாருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம்லாம் தெரிஞ்சுது, என்னை ஆஞ்சு விடுவா ஆஞ்சி. ஆமாம் கிருத்திகா, நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நிலா, யாருக்குமா புரியல? நீ வாயை மூடுறா. என்னம்மா நிலா, அண்ணாவை போய் பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன, நாங்கள் எவ்வளோ டென்ஷனில் இருக்கோம், நீ அப்படியே கூலாக உட்காந்துட்டு பதில் சொல்கிற. இங்கே பாரு நிரஞ்சன், நீ தான் உனக்கு வேணும்னா பேசணும், நாங்களாம் பேசினா அங்கே எடுபடாது. என்னது, நான் பேசணுமா? ஆமாம், நீ தான் உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் தாத்தா பாட்டிக்கிட்டையும் அப்பா அம்மா கிட்டேயும் ஓப்பனாக சொல்லணும். நீ உன் காதலை சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிருத்திகாவை கூட்டிகிட்டு போய் அவளையும் பேசவே. இங்கே பாருங்க, உங்கள் 2 பேர் லவ்வுக்காக நீங்கள் தான் பேசணும். நாங்கள் அங்கே பேசினா அது வேறு மாதிரி பிரச்சனையாயிடும். ஒரு வேளை அவங்க எல்லாம் உங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆமா, நிலா சொல்றது கரெக்டு தான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்றோம். ஆனா இதை நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் ஓகே தான் அர்ஜுன், ஆனா எப்படி பேசுறது? லவ் பண்ண தெரியுதுல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட தெரியுதுல, பேசிதான் ஆகணும். இங்க பாரு நிரஞ்சன், உன்னோட லைஃப் உன் கையில தான் இருக்கு. நீ பேசுறத வச்சுதான் உங்க வீட்டுல அது முடிவு எடுப்பாங்க. இல்லையா, நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்குன்னு நினைக்கிறியா? அப்போ இவளை மறந்துடு, அந்த பூஜாவே கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ வேணாம் வேணாம், நானே வீட்டில் பேசுறேன். குட். உங்க அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்ததும் நான் வந்து சொல்றேன். வந்து பேசுங்க, வேற வழியில பேசிதான் ஆகணும். அத்தை, மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் ஆயிடுச்சு. உங்கள் பதிலை சொல்கிறதுக்காக தான் நாங்களாம் காத்துட்ருக்கோம். என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா போதும், கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருவோம். இரு ராஜி, எதுக்கு இப்படி துடிக்கிற? நிரஞ்சனோட விருப்பம் என்னன்னு கேட்க வேணாமா? அத்தை, அவன் சின்ன பையன், அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. நம்ம பெரியவங்க, அவங்களோட வாழ்க்கையை முடிவு பண்ணுற உரிமை நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிரஞ்சன் என்ன அவங்க பேச்சை மீறி போயிடவா போகிறான்? அப்படி இருந்தாலும் பசங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்றுறது தானே நல்ல பெற்றவங்களுக்கு அழகு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் பசங்களை நல்லா வளர்த்துருந்தா அவங்க ஏன் நம்ம பேச்சை மீறி போகிறாங்க? இங்க பாரு ராஜி, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா பசங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ வந்து நிரஞ்சன மாப்பிள்ளை கேட்டதும் நாங்க ஒன்னும் சரின்னு எங்க முடிவை சொல்லிடலையே. நிரஞ்சனோட விருப்பம் தான் எங்க விருப்பம் தானே சொன்னோம். அதனால நிரஞ்சனும் பக்கத்துல தானே நிக்கிறான், அவனையே கேட்டு முடிவு பண்ணிக்கோ. அவன் முடிவு தான் என் முடிவு. சரி மாமா, நான் அவனையே கேட்குறேன். நிரஞ்சன், நீ என்னப்பா சொல்கிற?
உங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் பூஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. நீ என்ன முடிவு சொல்கிற? உனக்கு தான் அப்பா அம்மா பேச்சு மீறி நடந்து பழக்கம் இல்லையே. அத்தை, அது வந்து எங்கள் பூஜாவும் நல்ல பொண்ணு தான்ப்பா. உன்னை கட்டிக்கிட்டா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அவ உன்னை நல்லா பார்த்துப்பா, எந்த குறையும் வைக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் நீ நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா, உன் பேச்சை மீறி நடந்துக்கவே மாட்டா. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இந்த காலத்தில் எப்படி கிடைக்கும் சொல்லு? அதுக்கு தான் சொல்கிறேன், பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ராஜி, மாமா. நீ எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்க? அவனையும் பேச விடு, அப்பதான் அவன் முடிவு தெரியும். அது இல்லை மாமா, சின்ன பசங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தான் எடுத்து சொல்லணும், அப்போ தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிரஞ்சன் நம்ம சொல்கிற பேச்சை தான் கேட்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நீங்கள் அப்படி தான் அவனை வளர்த்துருக்கீங்க. என்னப்பா அமைதியாகவே நிற்கிற? எனக்கு பூஜாவை கட்டிக்க சம்மதம்னு எல்லாரும் எதிர்க்கும் சொல்லிடுப்பா. என்ன நிரஞ்சன் சொல்ற? உனக்கு பூஜாவை கட்டிக்க விருப்பமா? விருப்பம்தான் சொல்லுப்பா. மாமா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லிட்டான். அடுத்து என்ன, நம்ம கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதான். பெரியமா, ஒரு நிமிஷம். என்னப்பா நிரஞ்சன், கல்யாணத்துக்கு ஓகேவா? இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். என்னது, வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறியா? ஆமா தாத்தா, இப்பயே நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இதுதான் எனக்கு நல்ல சான்ஸ். இதை விட்டேன்னா அப்புறம் லைஃப்ல நான் தான் கஷ்டப்படணும். இங்க பாருங்க தாத்தா, நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். பூஜாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நிரஞ்சன், என்ன என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? இப்படி நம்ப வச்சு ஏமாத்துறியே, உனக்கே இது அநியாயமா தெரியல? இங்க பாருங்க பெரியமா, நான் ஒன்றும் பூஜா கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி ஏமாத்தல. இன்னும் சொல்ல போனா இங்க கல்யாண வேலையே ஸ்டார்ட் ஆகல. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தானே கேக்குறீங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். பிடிக்காத பொண்ணு கூட எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் அநியாயம். அப்ப பூஜாவோட லைஃப் என்ன ஆகும்? இங்க பாரு இஷ்யூ, பூஜாவை லவ் பண்ணி நான் ஏமாத்தல, இல்ல கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போல. என்னோட விருப்பத்தை தான் கேட்டாங்க, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் லைஃப்ல தேவையில்லாம நீ குறுக்க வராத. நீங்களாம் அம்மாடி ஐசு, இது பெரியவங்க பேசுற விஷயம். நீ இங்க இருந்து கிளம்பு. ச்சே, நியாயத்தை சொன்னா இங்கெல்லாம் கேப்பீங்களா என்ன? அப்ப நீ என்னதான் சொல்ல வர நிரஞ்சன்? என்னால பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன். உன்னெல்லாம் என்ன வளர்த்துருக்காங்க? நான் கூட உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ஆனா நீ வீட்டில் சொல்ற பேச்சை கேட்காம இப்படிலாம் ஆடிக்கிட்டு தெரியுற. ராஜி, எதுக்கு பிள்ளை எப்படிலாம் பேசுற? அவனோட விருப்பத்தை தானே சொன்னான். இல்லாத்த, நான் வந்து எவ்வளோ நம்பிக்கையா இவன்கிட்ட பேசுனேன் தெரியுமா? உங்க பேச்செல்லாம் மீற மாட்டான்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுனது. இப்ப பாத்தீங்களா இவனே எப்படி பேசுறான்னு? இங்க பாரு ராஜி, அவன் விருப்பத்தை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல நீ தேவையில்லாம குறுக்கிடாத. அதான் அந்த பொண்ணை கட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? இங்க பாருங்க பெரியமா, என்னை எங்க வீட்டுல நல்லா தான் வளர்த்துருக்காங்க. அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா உண்மையும் சொல்றேன். பெரியவங்களுக்கு பயந்துட்டு நானும் பூஜா கழுத்துல தாலி கட்டி அவ கூடயும் வாழ முடியாம என் வாழ்க்கையும் போய் அவ வாழ்க்கையும் போய் வேதனைப்படுறதை விட இப்பயே நான் உண்மையை சொல்றது தான் நல்லது. இது என்னோட வாழ்க்கை, நீங்க தள்ளிடாதீங்க ப்ளீஸ். இதுல எங்க பூஜாவோட வாழ்க்கையும் இருக்கு. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் ஒன்றும் பூஜாவை லவ் பண்ணி ஏமாத்தல, இல்ல கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு ஓடல. எனக்கும் பூஜாக்கும் கல்யாணம்ன்றது பேச்சுவார்த்தையோட தான் இருக்கு. இன்னும் எதுவுமே நடக்கலையே, அதுக்குள்ளே நான் ஏமாத்திட்ட மாதிரி பேசுறீங்க. அந்த பொண்ணு மனசுல ஆசையை விதைச்சு அவளை ஏமாத்தாம தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? ராஜி, அவன் தான் சொல்றான்ல, அவன் விருப்பம் என்ன நாங்க கேட்டுக்கிறோம். அதுதான் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டானே, அப்புறம் நீ எதுக்கு இங்க நிக்கிற? கிளம்பு. மாமா, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுற. அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல விடாம தடுக்கிற. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. சாரி தாத்தா, நீ எதுக்குப்பா இப்ப மன்னிப்பெல்லாம் கேக்குற? அதுதான் உன் விருப்பத்தை சொல்லிட்டியே. ஆமா, உன் மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு யாரு? தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவளை கூட்டிட்டே வரேன். என்னது, கூட்டிட்டு வரியா? ஆமா தாத்தா, அவளும் இங்கதான் இருக்கா. அவளும் கொஞ்சம் பேசணும்னு சொன்னா, நான் கூட்டிட்டு வரேன். ராகவா, உனக்கு ராஜி மேல எந்த கோபமும் இல்லையே? அதெல்லாம் இல்லப்பா, பூஜாவை அவங்க தான் எடுத்து வளர்த்துருக்காங்க. அதனாலதான் அந்த கோவத்துல இப்படிலாம் பேசுறாங்க. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியா இருந்தேன். ஆமா மாமா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். அவங்க பக்கம் இருக்க நியாயமும் எங்களுக்கு புரியுது. அதனாலதான் நாங்க சைலண்டா இருந்தோம். சரி, இவன் இப்படி சொல்லிட்டு போறானே, யார கூட்டிட்டு வர போறான்னு தெரியலையே. அதான் எனக்கும் புரியலப்பா, நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பயப்படாம வா, நான் பாத்துக்கிறேன். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, நான் கிருத்திகாவை தான் காதலிக்கிறேன்.
உங்க விருப்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்களும் புரிஞ்சு நடந்துப்போம். நீங்க பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம். ஆமாம் தாத்தா, நிரஞ்சனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒத்துக்கலைனாலும் நாங்கள் சாகிற வரைக்கும் காத்துட்ருப்போம். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆமாப்பா, தங்கமான பொண்ணாக தான் தேர்ந்தெடுத்திருக்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. தாத்தா, பாட்டி, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ எங்க லவ்வுக்கு ஓகே தானே உங்களுக்கு? எங்களுக்கு சம்மதம்பா. ராகவன், கவிதா, நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கும் சம்மதம் மாமா. இவ்வளோ நல்ல பொண்ணு, நல்ல மனசுள்ள பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரப்போறானா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. நான் கூட நிரஞ்சன என்னவோ நினைச்சேன். ஆனா உன் செலக்ஷன் சூப்பர்ப்பா. தேங்க்ஸ்பா. எனக்கு பயமா இருந்தது நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு. கிருத்திகா, உனக்கு சந்தோஷமாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா, என்ன சொல்றதுன்னே தெரியல. சரிம்மா, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் என்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா கிட்ட ஏற்கனவே அர்ஜுன் பேசிட்டான் தாத்தா, அவங்களுக்கு ஓகேன்னு தான் சொன்னாங்க. சரிம்மா, 2 பேரும் ஊர்ல இருந்து வர சொல்லு. சம்மதத்தை பேசி முடிச்சிருவோம். அப்படியே நிச்சயதார்த்தத்தையும் வச்சுப்போம். சரிங்க தாத்தா, நான் இப்பயே ஃபோன் பண்ணி உங்களை வர சொல்கிறேன். அத்தை, மாமா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? நீ எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக. நீ நடந்துக்கிற விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே யோசித்தேன் உன்னை நிரஞ்சனுக்கு கேட்கலாமா வேணாவான்னு. உன் விருப்பம் என்னன்னு தெரியாமல் நான் பேசக்கூடாதுன்னு தான் சும்மா இருந்துட்டேன். இப்போ நீயே எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம்மா, அப்பாவும் அம்மாவும் வரட்டும், பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஆ, சரிங்க மாமா. என்ன நிரஞ்சன், கிருத்திகா 2 பேருக்கும் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.